ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பேங்க் ஆஃப் மகாலட்சுமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஹேஸ்ட் மூவியாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கனகா. அவர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே டைகர் அப்படின்ட்டு கூப்பிட்டுப்பாரு. ரொம்பவே எனர்ஜியான ஒரு பர்சன். ஆனால் அவருக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கு. எப்படியாவது ஒரு பேங்கை கொள்ளையடிச்சு செட்டில் ஆயிடணும் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க கேங்கோட கலரங்குறாரு. அவங்க கேங்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர்ஸ். அதாவது ராபர்ஸை தான், அதையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ரப்பர்ஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வில்லேஜில் இருக்க சின்ன பேங்க் உள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அந்த டைம்ல இவங்களோட மொக்கையான பிளானிங்கால நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில அந்த பேங்கை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். நம்ம இதே மாதிரி பல ஹேஸ்ட் மூவிஸ் பார்த்துருப்போம். அதுல இது கொஞ்சம் காமெடி கலந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலான கேரக்டர் ரைட்டிங் எழுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்க ஹேஸ்ட் பண்ண போகும்போதே மூஞ்சில ஒரு அனிமல் மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. அது மூலியமா ஒரு சில குறியீடுகளையும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் இவங்க கேரக்டர் எல்லாமே ஓரளவு ஓகேவா எழுதியிருக்காங்க. இன்னும் பெட்டரா கூட எழுதியிருக்கலாம். படத்தில் ஒரு ஹேஸ்ட் போர்ஷன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்டான ஹேஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. அதே காமெடி ஜானர்ல வரும்போது பார்த்தீங்கன்னா காமெடி அங்கங்க ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லி ஆகும். அதே மாதிரி படத்தில் வர லவ் போர்ஷன்ஸும் ஓகேவா இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வர சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அங்கங்க நீட்டாவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா காமெடியா ஹேஸ்டோட கொண்டு போனாலும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா லெங்க்தியான டைலாக்ஸ் வச்சு அந்த இடம்லாம் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி டைலாக்ஸும் அங்கங்க நல்லா தான் இருந்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹேஸ்ட் காமெடி படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.